வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ஆம்பூர் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டிடம் இடிப்பு, இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கோவிந்தாபுரம் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டி தேநீர், பழச்சாரகம், சிற்றுண்டி கடைக்கு வாடகை விட்டு வந்துள்ளார். மேலும் ரயில்வே துறையினர் அதை ஆய்வு செய்தபோது ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு நோட்டீஸ் அனுப்பினர். ஆனால் கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என கோரி கட்டிடம் கட்டியவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் ரயில்வே துறைக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததை தொடர்ந்து ரயில்வே துறையினர் கட்டிடத்தை இடிக்கப் போவதாக நோட்டீஸ் அளித்தனர். ரயில்வே பாதுகாப்பு படை, போலீசார் மற்றும் ஆம்பூர் நகர காவல் நிலைய காவல்துறையினர் பாதுகாப்புடன் ரயில்வே துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று கட்டிடத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றும் பணியை மேற்கொண்டனர். அதை எதிர்த்து கட்டிடத்தை கட்டியவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை கடந்த மே 4 நடைபெற்றது. அதில் ஜூலை 21 பதிலளிக்குமாறு, அதுவரை அந்த இடத்தில் எந்தவித மாற்றமும் அன்றைய தேதியில் உள்ள நிலையிலேயே தொடர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் அதையும் மீறி ரயில்வே துறையினர் நேற்று முன்தினம் கட்டிடத்தை முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவதாக தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். மேலும் கட்டிடம் கட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட போது ரயில்வே துறையினர் பலமுறை ஆய்வு செய்தனர். அப்போதே ரயில்வே துறைக்கு சொந்தமான இடம் என பணி நிறுத்தி இருந்தால் தனக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்காது எனவும், நகராட்சி, பத்திரப்பதிவு, மின் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களில் உரிய அனுமதி பெற்றே கட்டிடம் கட்டியதாகவும், கட்டிடப் பணிகள் 3 ஆண்டுகளாக நடைபெற்ற போது கண்டு கொள்ளாத ரயில்வே மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டிடத்தை தரைமட்டமாக்கியதால் தான் தனியார் வங்கிகளில் 1 கோடிக்கு மேல் கடன் பெற்று கட்டிய கட்டிடம் தொடர்பாக இழப்பீடு ஏற்பட்டதாக வேதனை தெரிவிக்கும் பங்க் கடைக்காரர் கடன் தொல்லையால் தான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அரசு உரிய இழப்பீடு வழங்க தங்களது குடும்பத்தை காப்பாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அதே கட்டிடத்தின் அருகில் திமுகவினர் கொடிக்கம்பம் அமைத்துள்ளதாகவும், அப்பொழுது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வருவாய்த்துறை மற்றும் ரயில்வே துறையினர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அந்த இடத்தை மட்டும் பட்டா செய்து கொடுத்துள்ளதாக, அதற்கு மட்டும் எப்படி பட்டா வந்தது எனவும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் மீது மீண்டும் ஆய்வு மேற்கொண்டு திமுக கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் சிலர் கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளுக்காக விமல் ராஜ். நான் கோவிந்தாபுரம் பகுதியில் இடம் வாங்கியுள்ளேன். சுமார் ஒரு 15 ஆண்டுகள் காலத்துக்கு முன்னபடி நான் இடம் வாங்கியுள்ளேன். இது நான் 15 ஆண்டுகள் வாங்கி அது ஒரு 20 அடி பள்ளமாக இருந்த இடத்த சுமார் நான் ஒரு 2-3 நாள் காலமாக கொஞ்சம் கொஞ்சமா லோன் வாங்கி அந்த இடத்த நான் ரொப்புறேன். ரொப்பிட்ட பிறகு ரயில்வேக்காரர் இந்த இடம் ரயில்வேக்கு வருமானு தினமும் டேப் எடுத்துட்டு பார்ப்பாங்க. நான் கடை கட்டி சுமார் ஒரு கடை கட்டுறதுக்கு எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 4 வருஷ காலமாகவும் ரயில்வேக்காரர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கடை கட்டி ஓப்பனும் பண்ணிட்டேன். கடை கட்டி ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க, அவங்க ஸ்டேட்டர் வாங்குறாங்க. உச்ச ஹைகோர்ட்ல போய் ஸ்டேட்டர் வாங்குறாங்க. இது இடம் ரயில்வே இடம் அப்படின்னு யார் சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன். ஊர் பொதுமக்கள் என்கிட்ட தினமும் போன் பண்றாங்க. அப்படின்னா ஊர் பொதுமக்கள் யார் வேணாலும் சொல்லுவாங்க, சார் நீங்க உங்க இடத்த செக் பண்ணுங்க, உங்க இடமா இருந்தா நீங்க எடுத்துக்காங்க, இல்ல எங்க இடமா அதை விடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணேன். அவங்க சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிற இடத்துல சர்வே பண்ணும்போது இந்த இடம் ரயில்வேக்கு வருதுன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப ரயில்வேக்கு வருதுன்னா தினமும் நீங்க பார்க்கும்போதெல்லாம் ரயில்வேக்கு வரல, இப்ப மட்டும் எப்படி சார் ரயில்வேக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்களுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆன பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, நேரா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இங்க ஆம்பூர் கோர்ட்ல நான் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டேன். அந்த வழக்கு எனக்கு சாதகமா வந்தது. அடுத்தது நைட்டோட நைட் அவங்க என்ன பண்ணாங்க, சென்னை ஹைகோர்ட்ல போயிட்டு ஸ்டேட்டர் வாங்கிட்டாங்க. அந்த ஸ்டேட்டர் அவங்க விஷயம் எங்களுக்கு தெரியப்படுத்தல. ஒரு 7 நாள் காலமா தான் அவனுக்கு முன்னாடி தகவல் கொடுக்குறாங்க. 14ஆம் தேதி 7:30 மணிக்கு ஸ்டேட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு ரயில்வேல கூப்பிடுறாங்க. நான் அந்த ரயில்வேல போய் 14ஆம் தேதி நான் போயிட்டு 7:30 மணிக்கு கையெழுத்து போட்டு நான் அந்த ஸ்டேட்டர் வாங்குறேன். அதை வாங்கிட்டு அடுத்த கோர்ட்டுனா நான் சுப்ரீம் கோர்ட்டு தான் போய் ஆகணும். அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இங்க தமிழ்ல இருக்கிற பேப்பர்லாம் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு கால அவகாசம் எனக்கு பத்தல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நைட்டோட நைட் அவங்க காலையில சனிக்கிழமை அன்னைக்கு லீவு நாள், ஞாயிற்றுக்கிழமை இல்ல, நான் கோர்ட்டை நாட முடியாதுக்கு எனக்கு டைமே கொடுக்கல. அவங்க நேரம் வந்தாங்க, இடிச்சாங்க. சரி என்ன இடிச்சாங்கன்னா உச்ச நீதிமன்றம் எனக்கு ஹைகோர்ட்ல ஸ்டேட்டர் சொன்னதுனால நான் என்ன கோர்ட்டை மீறி நான் எதுவும் பண்ண முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை போயிடுச்சு. சரி உடனே நான் என்ன பண்ணேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போனேன். சுப்ரீம் கோர்ட்ல அங்க போகும்போது
நீங்க கொடுத்த ஆட்டோல வந்து நான் மறு ஒரு வார்த்தை கூட பேசல சார். நம்மளே இடிச்சுட்டாங்க. கடை விட்டு வாடகைக்காரனுக்கு டைம் கொடுக்கல, அவனுங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கல, எனக்கும் தகவல் கொடுக்கல. தினமும் வந்து அவங்க வந்து நைட் 1 மணி 3:30 மணிக்கு வந்து டமால்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, நான் உச்ச நீதிமன்றம் போயிட்டு நம்பர் ஆக்கிறதுக்கு நம்பர் ஆக்கிட்டேன் இந்த மாதிரி சார்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்கறேன். ஏங்க சார் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷன் டைம் அந்த மாதிரி சொன்னாலும் அவங்க வந்து மறுக்கிறாங்க. இந்த பேப்பர் தீ விசிறடியா, 100 ரூபாய் கொடுத்தா யார் வேணாலும் வக்கீலுக்கு நம்பர் கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து உனக்கு பிரச்சனையா அப்படின்னு ரயில்வே கார்டு மறுக்கிறாங்க. சரி, உடனே அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு வந்து இப்ப 24ஆம் தேதி டைம் கொடுக்குறாங்க. டைம் கொடுத்து உச்ச நீதிமன்றம் வந்து இது கொடுக்குறாங்க, உள்ளது உள்ளபடிய நிலையில அப்படியே இருக்கணும், யாரும் நீயும் கை வைக்கக்கூடாது, ரயில்வே கை வைக்கக்கூடாது, ஸ்டேட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்டர் வந்து எல்லாருக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் நான் கொடுத்துட்ட பிறகு நேரடியா வர்றவங்க கிட்ட அந்த தபால் எடுத்துன்னு நான் காட்டுறேன். சார் இது வந்து கோர்ட்ல கேஸ்ல இருக்குது, நீங்க எப்படி சார் இடிக்கிறதுக்காரன்னு அதை வந்து மறுக்கிறாங்க, யாருமே வாங்க மறுக்கிறாங்க. இது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலான்றாரு SS ரயில்வேல தண்டபாணி சார். அவர் வந்து நம்மளை வந்து போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அரெஸ்ட் பண்ணி போட்டு மிரட்டுறாரு. எந்த விதத்தில் சார் நியாயம்? நான் வந்து வாழ்வாதாரம் பாதிச்சு லோன் கடன் பெற்று வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்த 15 வருஷ காலமா நான் வாங்கி கட்டிக்கிறேன் சார். 1 நாள் 2 நாள் இல்லை, என்ன நடுத்தரில் நிக்க வச்சுட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல லோன் பாக்கி கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம சூசைட் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறேன். இந்த மாதிரி ரயில்வே பண்றது கொஞ்சம் கூட அராஜகத்துக்கு நியாயமா இல்லாத விஷயம். நான் கடைக்கால புறம்போது நிறுத்திட்டாங்க சொல்லி தான் நிறுத்திட்டு இருப்பேன். அன்னைக்கு எல்லாம் கட்டுன்னு சொல்லிட்டு உங்க இடம் எங்க இடம் இல்லை, எங்க இடம் சொல்லிட்டு கட்டி முடிச்ச பிறகு எங்க இடம் அது சொல்றது எந்த விதம் சார் நியாயம்? இது அரசு தான் சார் ஏதோ ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் கொடுத்து எங்களை காப்பாற்றணும். சூசைட் பண்றது ஸ்டேஜில் இருக்கிறோம் சார். எங்க குடும்பமே, எங்களுக்கு 3 பசங்க சார். ஒரு அன்னைக்கு நான் ஒரு சிந்த கடை வச்சு பங்கடை வச்சு நடத்தின்னு போறேன் சார். நான் மட்டும் என்ன சார் இருக்கப்பட்டோம்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை சார். வாழ்வாதாரம் இந்த மாதிரி ரயில்வே ஒரு துன்புறுத்தி இந்த மாதிரி பண்றாங்க சார். இதுக்கு உண்டான நான் சேட்டர் கையில கொடுக்குறேன், மறுக்கிற உன்னால என்ன பண்ண முடியுமோ இப்ப பண்ணியா போயான்றாரு. அவங்க ஆத்துல அசிங்கமா திட்டுறா சார். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை காப்பாற்றணும், உங்களை கையெழுத்து கும்புறேன் சார். எங்களை காப்பாற்றி விடுங்க சார். எங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப பாதிப்பு ஏற்படுது சார். இது 100 அடி பள்ளமா இருக்கு சார். பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி ஒரு லோடு 500 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி வைப்பணும் சார். ஒரு போர் போட்டிருக்கேன், கரண்ட் வாங்கியிருக்கிறேன், முனிசிபாலிட்டிக்கு சேர வேண்டிய அந்த நிதியம் கட்டியிருக்கிறேன், 75,000 ரூபாய் டெபாசிட் கட்டியிருக்கிறேன், கெச்சு போட்டிருக்கேன். எல்லாம் நகராட்சியில என்னென்ன சேரணுமோ ஈபி துறைக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், ஈபி துறையும் செக் பண்ணி பத்திரத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் முறை பிரகாரம் பண்ணிட்டேன். நான் திருட்டுத்தனமா இதுவும் கட்டல சார். நைட்டா கட்டினேன். இது கட்டிக்க முடியறதுக்கு 3 வருஷம் ஆச்சு சார். எப்படி சார், எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க அதிகாரிகள் தான் மனசு வச்சு இதை காப்பாத்திக்க எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காப்பாற்றலாம் சார். ஐயா ரொம்ப கையெழுத்து